ஜான் ஜெபராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டு, அதுவும் போக்சோ வழக்கிலே கைது செய்யப்பட்டு, கோவை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும்? 2 காரியங்கள் நடக்கும். அதைப் பற்றி தான் இந்த வீடியோவிலே நான் பேசப் போகிறேன். நீங்கள் அவருடைய ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளர்களா இருந்தாலும் சரி, இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்காக ஒருவேளை நடுநிலையில் இருந்து நான் இதை பேசுகிறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தால், இது சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்து அவருக்காக பலர் அ பணம் சேகரிப்பார்கள். இந்த வழக்குக்காக பணம் சேகரிப்பார்கள். அடுத்து அந்த ஜான் ஜெபராஜ் சிறையில் இருக்கும்போது, அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவர் மனதில என்னென்ன காரியங்கள் இருக்கும்? அடுத்து என்ன அவர் திட்டமிடப் போகிறார்? இந்த 2 காரியத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு சிந்தித்து பார்ப்பது நல்லது. பெரும்பாலும் இந்த காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு அவருக்காக பல பேர் உதவி செய்வது போல வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒவ்வொருவரும் தனக்குத்தான் முக்கியமான அக்கறை இருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்களே தான் தலைமையானவன் என்பது போல அவர்கள் பேசுகிற தொனி இருக்கும். தான் ஒருவன் மட்டும்தான் ஜான் ஜெபராஜுக்காக நிற்பது போல ஒரு தொனியிலே அவர்கள் வீடியோ போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வெளிநாடுகளிலும் அப்படி பண்றாங்க. வெளிநாடுகளிலும் அவர்கள் அது மாரி பண்ணுகிறார்கள். அடுத்து அவர்கள் தங்களிடத்திலே தொலைபேசியிலே பேசுபவர்களிடத்திலே, அவருக்காக நான் உதவி செய்கிறேன், அவருக்காக பணம் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அதாவது அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் பொதுவாக அவரிடத்திலே அந்த வீடியோ போடுகிறவரிடத்திலே ஃபோன் போட்டு பேசுவார்கள். அவர்களிடத்திலே இந்த மாதிரி, நாங்கள் அவரை எப்படியும் விடுவிப்போம். எங்களுடைய டீம் மூலமாக நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்லி பணத்தை கேட்பார்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது சின்ன அடிதடி வழக்கு என்று சொன்னால், அதிலே ஆயிரக்கணக்கில செலவாகும். இன்னும் அதைவிட பெரிய வழக்கு என்று சொன்னால், இன்னும் அதிக செலவாகும். இது ஒரு ஒரு பெண்ணை அ பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிற வழக்கு அல்ல. அது சிறுமிகளை பாலியல் கொடுக்கிற வழக்கு. அதனால இன்னும் ரொம்ப கடுமையான மிக மிக கடுமையானது. இதனால இதற்கு பணம் பல லட்சங்கள் செலவாகலாம். அப்ப ஒவ்வொருவரும் பணம் சேகரிக்கிறவர்கள் பணத்தை என்னிடத்தில் தாருங்கள், என்னிடத்தில் தாருங்கள். மற்றவர்கள்லாம் மோசடிக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த பணம் பல லட்சங்கள் வரை உண்மையிலே தேவை. சொல்லப்போனால் அவர் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் கோடிக்கணக்கில் செலவாகும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கும். ஆனால் அவருக்காக அனுப்பப்படும் பணத்திலே ஒரு சிறு பகுதி கூட அவருடைய வழக்குக்காக செலவழிக்கப்படாது. இந்த மோசடிக்காரர்கள் பல நாள் பணம் பண்ணுவதற்கு வழி இல்லாமல் வயிறு ஒட்டி காய்ந்து போனவர்கள். எப்படி ஓநாய் பல நாள் பட்டினி கிடந்து அலைந்திருக்கும், தீனிக்காக அலைந்திருக்கும். சரி. அப்போது இது ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்களுக்கு கிடைத்து விட்டது. கிடைக்கும் பணத்தை நன்கொடை பணத்தை வைத்து வயிறு கொழிக்க தின்பார்கள். அடுத்து வரும் நாட்களுக்காக அவர்கள் சேர்த்து வைப்பார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்கும். அப்பொழுது அவர் வழக்கு நடத்துவதிலே அவருக்காக ஆதரவாக வழக்கு நடத்துவதிலே பல சிரமங்கள் இருக்கும். அப்பொழுது அவர் வெளியே வருவது இன்னும் அதிகமாக தாமதப்படும். சிறையிலே அவர்கள் ஜான் ஜெபராஜனுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், மற்ற கிறிஸ்தவ உலகத்திலே அவருக்கு கிடைக்கும் மரியாதை அங்கே உண்மையிலே கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சாமியாரை பார்ப்பது போல இந்த மாட்டிக்கொண்ட ஒரு பிரேமானந்தா சாமியார்லாம் போலீஸ்காரர்கள் எப்படி பார்ப்பார்களோ, அது மாதிரியாக இவரை பார்ப்பார்கள். அதைவிட மோசமாக இவரை பார்ப்பார்கள். ஒருவேளை நியாயமான முறையிலே விசாரணை நடந்தாலும் கூட, அவருடைய பார்வையும், அவருடைய கேள்வியும் கூட ஜான் ஜெபராஜுக்கு மிகவும் வேதனைப்படுத்துவதாக இருக்கும். நியாயமான கேள்விகள் கூட. ஒவ்வொரு கேள்வியும் அவரை உருவக்குத்துவது போல இருக்கும். அதேபோல அவர் நீதிபதிக்கு முன்பதாக கொண்டு போகப்படும் பொழுதும், வழக்கிலே எதிர் தரப்பிலே கேட்கப்படும் கேள்வியும் அவரை அதிகம் வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னொரு காரியம் அவருக்கு தெரியும் இப்படி தன் பெயர்ல பல பேர் பணம் சேகரித்திருப்பார்கள் என்று தெரியும். என்ன சொன்னா, ஜான் ஜெபராஜ் ரொம்ப ஷார்ப் அவர். ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு பெர்சனாலிட்டி. அவர் நல்லவரா கெட்டவரான்றது அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வச்சு அது தேவையில்லை இப்போதைக்கு. அப்படிப்பட்ட ஒருவர் ரொம்ப ரொம்ப ஷார்ப். ஏன்னா மியூசிக் டேலண்ட், டான்ஸ் எல்லா விதத்திலும் டேலண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குது. அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதும் நல்லாவே தெரியும். இன்னொன்னு அவர் ஏற்கனவே கிறிஸ்தவத்தின் மேல ஒரு வெறுப்புல இருக்கிறார். ஏற்கனவே பழைய காலத்திலே முன்பு காலத்திலே
அவர் வந்து பாடல்கள்லாம் இயேசுவின் மேல ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி உருகிற மாதிரி இருந்தாலும் கூட உண்மையிலே அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. அதனாலதான் அவர் ஒரு மாதிரி சில வார்த்தைகளை விட்டிருக்கிறார் மற்ற ஊழியர்களுக்கு கோபமாக பேசியிருக்கிறார். அவருக்கு விரோதமாகவும் பல கிறிஸ்தவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறார்கள். அந்த வெறுப்பெல்லாம் அதிகமா இருக்கும். அப்ப அவர் வந்து பல நாட்கள் ஒரு நாத்திகரை போலத்தான் செயல்பட்டார் என்பது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு காரியம், சிறு வயதிலிருந்து அவர் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று சொன்னால், 2 மதத்துக்கு இடையிலே வளர்க்கப்பட்டார். கிறிஸ்தவரும் அல்ல, இன்னொரு மதமும் அல்ல. 2 மதத்துக்கு இடையிலே சின்ன குழந்தையா இருந்த பொழுது, தாய் வேறொரு மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதம் அல்ல. அந்த தாயினுடைய உறவினர்கள்லாம் இவர்களை சந்திக்கும்போது என்ன பேசுவாங்க? தங்களுடைய மதத்துக்கு இழுத்து விட வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவை பற்றி அவரிடத்திலே வல்லமை இல்லை. கிறிஸ்து வந்து அவர் கடவுள் இல்லை. அவர் சாதாரண மனிதர் தான். அவர் வந்து ஒரு தூதர், இறைவனுடைய ஒரு தூதர். நாம் ஒரே கடவுள் தான் உலகத்துல. நீயே யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி அவரை அதிகமாக அந்த மதத்துக்கு அந்த நம்பிக்கைகளை உள்ளே ஊட்டி இருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜனுடைய வாழ்க்கை முறையை கவனித்து பாருங்கள். பல பெண்களை திருமணம் செய்தாலும் அது தவறில்லை. பல பெண்களோட தொடர்பு வைத்திருந்தாலும் தவறில்லை. அல்லது வயது 15, 16 வயது பெண்களை தொடர்பு வைத்திருந்தாலும் தவறில்லை என்று சொல்லி அப்படியாக அந்த கிறிஸ்தவத்துக்கு புறம்பான அந்த காரியங்கள் அவருடைய மனதிலே அதிகமா இருப்பதிலிருந்து தெரியும். இன்னொன்னு, அவர் பேசுகிற பேச்சு ஒரு கிறிஸ்தவனுடைய பேச்சாக என்னால பார்க்க முடியவில்லை. மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என் ரத்தத்திலே திமிரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து அவர் வந்து உண்மையில வந்து வெளிப்படையாக ஒரு நாத்திகராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அந்த இன்னொரு மதத்தை, அந்த ஏற்கனவே தாய் இருந்த அந்த மதத்தை அவர் பற்றிக் கொள்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நாத்திகராக இருந்தாலும் அடுத்து கிறிஸ்தவத்தை பற்றி நன்றாக ஏற்கனவே கற்றுக்கொண்டதுனால கிறிஸ்தவத்தில் உள்ள குறைகளை சொல்லி கிறிஸ்தவத்தை அதிகமாக கிழி கிழி என்று சொல்லி கிழிப்பார். வெளியே வந்தாலும் அதுதான் நடக்கும். சிறைக்குள்ளேயும் மற்ற கைதிகள் மத்தியில அவர் அப்படித்தான் செய்வார். பொதுவாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. தனி சிறையில இனிமேல் அடைப்பார்கள். ஆனால் சில நாட்கள் விசாரணை நடக்கும் வரை மற்றவர்களோடு அழைத்திருப்பார்கள். அப்பொழுது பைபிளிலே பல சந்தேகங்களை உண்டாக்குவார். இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு வந்து அவர் மனிதர் தான் என்று சொல்லி மற்றவர்கிட்ட பரப்பி கொண்டு கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவர் கிளம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேறு ஒரு மதத்தை அவர் சேரும் பொழுது அந்த மதத்திலிருந்து அவருக்கு பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு உதவிகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்குள்ள மக்கள் அவர்கள் பணம் திரட்டி அனுப்புவார்கள். இவரை வெளியெடுப்பதற்கு பணம் திரட்டி அனுப்புவார்கள். சொல்லப்போனால் அவர்கள் ஒழுங்காக இது மாதிரி மோசடி செய்யாமல் ஒழுங்காக மொத்தமாக திரட்டி இவரை வெளியெடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஒரு சில மாதங்களோ சில வருஷங்களோ உள்ளே இருந்தாலும் வெளியே வரும்போது அந்த நாடுகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் வந்து வேறு அந்த கிறிஸ்தவர் அல்லாத அந்த மதத்தை சேர்ந்த அந்த நாடுகளுக்கு போய் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே நல்ல ஆடம்பரமான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் பைபிளை பற்றி தவறாக கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவர் மாறி அப்படியாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றேன். இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நடக்கப் போகிற காரியங்களை நீங்களே பார்த்து ஒவ்வொன்றும் என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நான் சொல்லாத காரியங்களும் எதிர்பாராத காரியங்களும் நடக்கலாம். இந்த வீடியோவை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.